கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வேளையிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தையை தியானிப்போம். அவர் நமக்கு என்ன சொல்லி இருக்கிறார் என்று கவனிப்போம். அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவர்களாக நாம் நினைத்திருப்போம். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் என்று சங்கீதங்களின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே இப்படியாய் சொல்லியுள்ளது. நாம் அநேக காரியங்களை குறித்து சந்தோஷப்படுகிறோம், மிகவும் மனமகிழ்ச்சியாய் இருக்கிறோம். அந்த நாட்கள் மறைந்த போது அந்த சந்தோஷமும் நம்மளை மனதை விட்டு மறைந்து போய்விடும். உலகம் தரக்கூடிய சந்தோஷத்தை கர்த்தர் நமக்கு தராமல், அவருக்குள் நாம் மனமகிழ்ச்சியாயிருந்து அவர் கொடுக்கும் சந்தோஷம், அவர் கொடுக்கும் சமாதானம் நம்ம வாழ்க்கையிலே நித்திய காலமாக நிலைத்திருக்கும். கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருப்பதே கர்த்தருக்கு பிரியும் என்று இந்த வேதம் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறது அல்லவா? இந்த வார்த்தையின் மூலமாய் நாம் தெரிந்து கொண்ட கருத்து என்னவென்றால், எந்த காரியத்தை குறித்தும் மனதிலே குழப்பிக்கொண்டு நமக்குள் இருக்கும் சகல விதமான பலவீனங்களை அதிகப்படுத்தி கொள்ளாமல், கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார், கர்த்தர் இதையெல்லாம் கவனிக்கின்றார் என்று நாம் அவர் பாதப்படியிலே அமர்ந்து கர்த்தரிடத்திலே ஒப்புவிக்க வேண்டும். ஏதோ நமக்கு பிரியமாயிருப்பவர்கள் கூட நம்மளை வெறுக்கக்கூடிய வார்த்தைகளை பேசலாம், நம்மளை துக்கப்படுத்தக்கூடிய செயல்பாடுகளை செய்யலாம். ஆனாலும் ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக, அவர்கள் மீது கர்த்தருடைய கோபம் வராதபடி நாம் அவர்களுக்காக வேண்டிக் கொள்ள வேண்டும். நம்முடைய உறவினர்களும் கூட நமக்கு சித்தமில்லாத கர்த்தருக்கு சித்தமில்லாத வார்த்தைகளை பேசி கர்த்தருடைய இருதயத்தை வேதனைப்படுத்துகிறவர்களாய் இருக்கும் பொழுது கர்த்தருடைய கோபம் அவர்களை அணுகாதபடி, இது நிமித்தமாய் அவர்களுக்கு துக்கம் ஏற்படாதபடி அவர்களுக்காக நாம் கர்த்தரிடத்திலே மன்றாட வேண்டும். எதை குறித்தும் நாம் துக்கிக்கவோ கவலைப்படவோ வேதனை அடையவோ கூடாது என்பது தான் இந்த வசனத்தின் வார்த்தை. எல்லாவற்றையும் கர்த்தரிடத்தில் ஒப்புவித்து கர்த்தர் பார்த்து கொள்வார், கர்த்தர் இதை கண்காணிக்கின்றார் என்று நாம் முழு மனதோடு முழு ஆத்மாவோடு அவரை சேவித்து அவருக்குள் மனமகிழ்ச்சியாயிருந்து நம் இருதயத்தின் வேண்டுகோளை கர்த்தரை ஏற்றுக்கொண்டு பதில் கொடுக்கும் நாட்கள் சமீபமாகிவிட்டது என்ற விசுவாசத்தோடு நாம் நாட்களை கடந்து வருவோம். நாம் கர்த்தரிடத்திலே வேண்டிக் கொள்கிற ஒவ்வொரு வார்த்தையும் வீணாய் போகாது. அதை அவருடைய ஞாபக புஸ்தகத்தில் எழுதியிருப்பார். தகுந்த நேரத்திலே அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுத்து நம் இருதயங்களை சந்தோஷப்படுத்துவார். அதற்காய் கர்த்தரை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிப்போம். கர்த்தாவே, என் விண்ணப்பத்தை கேட்டீர், என் இருதயத்துக்கு ஏற்ற நிம்மதி சமாதானத்தை கொடுத்து சந்தோஷப்படுத்தினீர், வசனத்தின் மூலமாய் என்னோடு பேசினீர், உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று ஏறெடுத்து நாட்களை சந்தோஷத்தோடு கடந்து வருவோம். கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமேன்.